நேற்றைய தினம் இரவு ஒரு 9:30-10 மணி இருக்கும். ஜேர்மன்லேருந்து ஒரு அக்கா ஃபோன் பண்ணியிருந்தா. உண்மைக்குமே வந்து நேற்று இரவு படுக்கும் போதும் ஒரு என்ன சொல்கிறது மனசில் வந்து ஒரு சந்தோஷத்தோடு படுத்தேன். அதாவது வந்து ஜேர்மன் அக்கா ஃபோன் பண்ண பிறகு ஐந்தன் தெரியுமோ தம்பி, தெரியுமோ நாளைக்கு இன்னும் நாள் உண்டு, சனிக்கிழமை. ஐந்தன் உங்களுக்கு தான் போடுறதே இல்லைன்னா இது வந்து ஏதோ ஒரு விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ நானும் பார்த்தேன் வந்து லேஸ் தந்தவங்க. ஸோ இது வந்து கதவு, ஒரே ஒரு கதவுக்கு வந்து ஒரு வளைவு மாதிரி ஒன்று எடுத்து வைப்போம். இதில் வந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும் துணியலோட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து என்னத்துக்காக அப்படின்னு பார்த்துச்சுன்னா இது வந்து வணக்கம், நான் வசந்த். இன்னும் ஒரு காலையோடாக அவங்களை சந்திக்கலாம் தெரிகிறேன். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்துச்சுன்னா அவங்களுடைய கடைக்குள்ளாக நிற்கிறோம். ஸோ கடைக்குள்ளான வேலை திட்டத்தை தான் இன்றைய தினம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்துச்சுன்னா நேற்றைய தினம் மருந்தோடனே தான் இன்றைய தினம் மருந்து கட்டியிருந்தான். இன்றைய தினம் மருந்து கலடிதான் மாதிரி நினைக்க போகிறீங்க. ஸோ காலையிலே வந்து குளிக்க மருந்து வந்து நனைஞ்சிட்டுது. ஸோ அப்படி நனைஞ்சபடி இருந்தால் சில கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அதை அவுட்டுட்டு வந்தேன் நான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் இரவு ஒரு 9:30-10 மணி இருக்கும். ஜேர்மன்லேருந்து ஒரு அக்கா ஃபோன் பண்ணியிருந்தா. உண்மைக்குமே வந்து நேற்று இரவு படுக்கும் போதும் ஒரு என்ன சொல்கிறது மனசில் வந்து ஒரு சந்தோஷத்தோடு படுத்தேன். அதாவது வந்து ஜேர்மன் அக்கா ஃபோன் பண்ண பிறகு தம்பி உங்களுடைய வீடியோ எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதுலேயும் வந்து தையல் வீடியோ நிறைய பார்க்குறாங்க, நல்ல வடிவாக தைக்கிறீங்கள். நானும் வந்து உங்களை ஃபோன் பண்ணி கேட்காம மாமிகிட்ட வந்து அதாவது வந்து ஜேர்மன்லேருந்து அவங்களுடைய மாமி ஒழிக்கிட்டவங்களாம். அப்போ அவங்கள்ட்ட வந்து சாரல் ப்ளவுஸ் தைக்கிறதுன்னு சொல்லி துணியல் கொஞ்சம் கொடுத்து விட்றான். தைச்சி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை பரவாயில்லையாக்கா, எவ்வளோ உடுப்பாக இருந்தாலும் கட்டாயம் தைச்சி தருவோம். ஸோ அதை பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க. அவள் என்ன சொன்னான்டா கேட்காம கொள்ளாம அனுப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இதில் என்னக்கா இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ நாங்கள் கடை திறந்தது தையல் வேலை செய்கிறதுக்கு தானே, அப்படியா இருக்கேக்க நீங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் அது எங்களுக்கு புதியமான சந்தோஷம் தானேக்கா அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வரட்டும் நான் நல்ல வடிவாக தைச்சி தாரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவங்க வந்து ரேட் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து தையல் சார்லோஸ் தைக்கிறது ரேட்டுகள் என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வளமை போல தான். ஸோ வெளிநாடாக இருக்கட்டும் இங்கேயா இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் ஒரே மாதிரி ரேட்லான்னு வந்து நான் தைச்சி கொடுத்துட்றேன். ஸோ வெளிநாட்டுக்காரண்டா அப்புறம் ரேட்டுகளை கூட வச்சு தைக்கிறதில்ல. உண்மைக்குமே வந்து மனச்சார்ஜியின் அடிப்படையில் ஒரு நார்மல் சார்லோஸ் தைக்கிறதுக்கு 1000 ரூபா அப்படி எடுக்கிறான். அதாவது வந்து லைனிங் இல்லாமல் அவங்களுக்கு கொண்டு வந்து தந்தால் தையல் கூலி மட்டும் 1000 ரூபா எடுக்கிறான். ஸோ முடல் கழுத்து மற்ற டிசைனுகள் மற்றது குஞ்சங்கள் நூறுகள் லேசுகள் அப்படி வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு கொஞ்சம் காசு கூட வரும். மேக்ஸிமமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1500 ரூபாக்குள்ளான் நான் சார்லோஸ் எடுக்கிறான். ஒரு தங்கச்சி ஒரு ஆள் அன்றைக்கு வந்திருந்தா. ஸோ உங்களுடைய கடை திறந்த நாள்லேருந்து உங்களோட ரொம்பவுமே வந்து நெருக்கமாக உடுப்பு தைச்சி கொண்டுருக்குறாங்க. ஸோ அடிக்கடி என்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நோவலாக இருக்கட்டும் இப்போ கடத்துலேருந்தே இப்போ நிறைய உடுப்புகள் வந்து தைச்சிட்டா. அப்போ அவங்க வந்து சார்லோஸ் வந்து கொண்டு வந்தவங்க தைச்சது. அப்போ அந்த சாரலோஸை பார்த்தேன். ஸோ அது வந்து கழுத்தும் வந்துன்னு சொல்கிறது ஒரு நீட்டாக அடித்து கொடுக்கல டிசைன் கழுத்து தான், ஆனால் நீட்டாக அடித்து கொடுக்கல. அப்போ இது வந்து தான் போடுறதே இல்லைன்னா இது வந்து ஏதோ ஒரு விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்போ நானும் பார்த்தேன் ஓகே அது வந்து பிள்ளையாக தான் இருந்துச்சு. அப்போ நான் வந்து அதை வந்து அவங்கள்ட்ட காட்டிக்குள்ளே சொல்லவும் இல்லை. நான் சார்லோஸ் இந்த சார்லோஸ் நீங்கள் கொண்டு போகும்போது இதில் வந்து அளவெடுத்து தைக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் உங்களுக்கு அளவெடுத்து தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க டிசைன் கலத்தில் காட்டினவங்க. அப்போ அதே மாதிரி தைச்சி கொடுத்துனான். இன்னொரு வந்து அது வந்து நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. அப்போ இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன் ஒரு 1200 ரூபா அப்படி வேணும்னு சொன்னேன். என்னென்ன சொல்கிறீங்க இந்த சார்லோஸ் தைக்கிறது 1200 ரூபாவா? இப்போ நான் தைச்ச சார்லோஸ் சொல்கிறாங்க உண்மைக்கு நான் போடுறதே இல்லை 2100 ரூபா தேவையில்லாம் டிசைன் கலத்து அப்படின்னு சொல்லி போட்டு தனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் பார்த்தேன்னா அதில் ஒன்றுமே இல்லை, சும்மா துணியை வந்து கலந்து தைச்சிருக்கே ஒழிய லேஸுகளோ நூறுகளோ ஒன்றுமே இல்லை. இவ்வளோ ரேட் கூட எடுக்கிறாங்க. ஸோ ரேட் கூட எடுத்தாலும் பரவாயில்லை, அதை வந்து ஒரு
திருப்திகரமாக அவங்க போடக்கூடிய மாதிரிக்கு தச்சு கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அப்படி தான் இது எல்லாத்தையும் குறைச்சி தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ சில பேர் வந்து கேட்பாங்க, என்ன கண்ணாடி பிட்டி கடையில் அடிச்சிருக்கீங்க, ஏசியெல்லாம் கூடியிருக்கீங்க, அப்போ தையல் ரேட்டுகள் வந்து கூட தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் தையல் ரேட்டை சொன்னோன்னா அவங்களுக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ஸோ வளமையாக எல்லா கடையிலையும் எடுக்கிறத விட நோங்களான ரேட்டில் நான் வந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து பார்த்துன்னு சொன்னால் என்னுடைய விருப்பம். அது வந்து தையல் வேலைன்னு சொன்னால் எனக்கு அந்த நேரம் கூட ஒரு விருப்பம். ஸோ அம்மாவுக்கு கூட நான் வேலை படிப்பு முடித்த காலத்தில் மெக்கானிக் கடையில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு தான் இருந்தவங்க. ஆனால் நானாக விரும்பி தான் இந்த தையல் கடைக்கு வந்தான். ஸோ என்ன கொண்டு வந்து யாருமே வந்து தையல் கடையில் சேர்க்கவும் இல்லை, மற்றதை யாரும் பழக சொல்லி வயோஸ் பண்ணவும் இல்லை. இது நானாக விரும்பி செய்த தொழிலால் இந்த தையல் தொழில். அதனால் வந்து நான் வந்து இதில் வந்து பெரிய அளவான காசு சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை. ஸோ டவுனை பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து இங்கே பர்த்டே பொறுத்த வரைக்கும் தையல் தொழிலில் வந்து நல்ல ஒரு இடம் பிடிக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம் ஃபுல்லாக. அந்த நோக்கத்தில் நான் வந்து கடந்திருந்தது. ஸோ உண்மைக்கும் வந்து அந்த வகையில் எல்லாருக்குமே வந்து நாங்கள் சார் நோஸ் தைக்கிறது உண்மைக்கும் வந்து சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் வெளியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அன்றைய காட்டியிருப்பேன் அந்த நெட்டில் வந்து லெஹங்கா அவ்வளோ ஸ்கர்ட்டு மாதிரி தைக்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்துன்னு சொன்னால் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே வந்து அது ரொம்பவுமே வந்து பிடிக்கிறது. அப்படி எல்லாருமே வந்து எங்களுடைய தையலை வந்து ரொம்பவுமே நேசித்து விரும்பி தான் தைக்க கொண்டு வராங்க. ஸோ உண்மைக்கு வந்து நேற்று இரவு கூட நீங்கள் படுக்கையில் ஒரு சந்தோஷமாக தான் படுத்தேன் நான். அதே மாதிரி காலையில் எழும்பிக்கையும் நல்ல ஒரு சந்தோஷத்தோடு தான் எனக்கு பொழுது விடிஞ்சது. அதாவது வந்து பார்த்துன்னு சொன்னால் காலை ஒரு 7:30 இருக்கும். அப்போ எனக்கு வந்து இரவு வந்து பார்த்துன்னு சொன்னால் இந்த கை வந்து படுக்கும்போது நான் நினைக்கிறேன் எங்கேயோ ஆட்டுப்பட்டு இடையில எழும்பி பார்க்கணும். அப்படியே ஃபுல்லாக ரத்தம், இந்த மருந்து இடமில்ல ரத்தம், பெட்ஷீட்லேயும் ரத்தம். அப்போ சரி என்ன ஒடுப்புற ஒரு துணியாக சுற்றி கட்டி போட்டு தான் படுத்தேன் நான். அப்படி படுத்துட்டே கொஞ்சம் எழும்பையில் நான் 7:30 ஆகியும் எழும்பையில். அப்போ லண்டனில் இருக்கிற அதாவது நேற்றைய தினம் சார்லோஸ் எடுத்துகிட்டு போன அக்கா வந்து கோல் பண்ணி தம்பி சார்லோஸ் போட்டு பார்த்துனான் தம்பி, எல்லாமே வந்து நல்ல சூப்பராக இருக்குது, அதே மாதிரியே தையுங்கோ, சொன்ன மாதிரியே தச்சிருக்கியல் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே சொல்கிறோம் சந்தோஷம் கொண்டு வகையில் அப்படியே கதையில் சொல்லி கொண்டு தான் உண்மைக்கு வந்து எனக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே எழும்பி குளிச்சுட்டு கடைக்கு வந்தேன். உண்மைக்கு வந்து அப்படியே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க சொல்லிக்க. மற்ற 2 சார்போஸ் அதே மாதிரி அவங்களுடைய சார்போஸ், அவங்களுடைய இன்னும் கொஞ்சம் சார்போஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தைச்ச மாதிரியே அப்படியே தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உண்மைக்குமே வந்து அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ யாருக்காக இருந்தாலும் செய்கிற வேலையை வந்து நீட்டாக செய்து கொடுக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். ஸோ நாம் வந்து அடிக்கடி தான் காணொலியில் சொல்கிறோம், நான் வேலை வந்து உங்களுடைய வேலை எப்போயுமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ வேறு கடைகளில் நீங்கள் தைச்சி உங்களுக்கு கட்டிங் பொருந்தலை அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் விட்டுற கட்டிங் கட்டாயம் உங்களுக்கு பொருந்தும்னு சொல்லி எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அதுதான் சொல்கிறேன், எங்களுடைய கட்டிங் வந்து வித்தியாசம். அது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து பயப்படாமல் நம்பி கொண்டு வரலாம். ஸோ இன்றைய தினம் கூட வந்து பார்த்துன்னு சொன்னால் வேலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த கையோட அப்படி வெட்ட போகணுன்னு தெரியல. நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோ எடுத்துருப்பேன். இந்த ஃபோன் வந்து அணுவாக கொண்டு போயிட்டுனா அப்போ அணுவில் போடலாம் வீடியோ எடுத்துலாம் கிளியர் அதில் பெருசாக இல்லை. ஸோ இருந்திருந்தால் அதையும் வந்து நான் நினச்சிருப்பேன். ஸோ ரத்தம் வந்து பார்த்துன்னு சொன்னால் இப்போ உள்ளங்கையால் அப்படி ஏஞ்சிதான் அப்படி அவ்வளோ ரத்தம் போனது. அப்போ நேற்று என்னால் விட்டே நான் போட்டு அப்போ நான் வந்து கடையில் வேலை செய்கிற தம்பிகிட்ட கொண்டை வந்து வெட்டி கொடுத்துறான். இதை வந்து மேலால் வச்சு நல்ல காலம் ஒரே ஆளுக்கு ஒரே கவுன் வந்து 2 கவுன் வந்து தைக்க வந்தது. அப்போ ஒரு கவுன் வந்து நான் எப்போ வெட்டியில் அவங்க தான் எனக்கு கை வெட்டினது. அப்போ அதையே புத்தன் வச்சு வெட்ட சொல்லி அப்போ வெட்டி அவையிலே தச்சினோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் வந்து கொஞ்சம் வேலைகள் கூட தான் இருக்குது 2 பேர் கூட. அப்போ இந்த வாரம் அப்படின்னு சொல்லி வேலை இப்போ ஃபுல்லாக வேலைன்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கு நான் தச்சு கொடுப்போம். கையிலாந்து போட்டு இருந்தால் சரி வராது, அதான் பிளாஸ்டர் கொண்டு வந்தான். ஸோ மருந்து கட்ட போகலாம். மருந்து கட்ட இதில் வந்து பெரிய ஒரு சுத்தாக கிடக்குது. அப்போ கத்திரிக்கோள் பிடிச்சி கத்திரிக்கோள் ஒன்றைக்கே போகாது தானே, அதெல்லாம் நம்ம பிளாஸ்டர் கொண்டு வந்தான். ஸோ இப்போ கூட சொன்னால் மாட்டேங்குது, இந்த கை வந்து ரத்தம் வந்து தான் இருக்குது. ரத்தத்தை பார்த்தா வேலைகள் செய்ய முடியாது. அதே மாதிரி நேற்று நம்ம வந்து வேலைகள் கொஞ்சம் அதிகமாகவே வந்துச்சு. ஸோ நான் நினைக்கிறேன் கல்யாண நாடுகள் வருதோ இல்லாட்டி கோயில் திருவிழாவோ என்னவோ தெரியல.
தம்பி ஏதோ கட்டி விடுறீங்கல்ல இந்த ஒதுக்கிட்டு தெரியாது இது ஆவரத்துக்கு உதவும் ஒரு 2 மணி நேரம். ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைக்குள்ள செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தையுமே வந்து அம்மா கண்ணாடி சரியாக டைட் ஆகிடுச்சு. நான் வந்து போட்டுலாம் இது வந்து இந்த எத்தனாம் தேதி வந்து 18 வேலைகள் எடுக்க பெரும்பாலும் வந்து அவசரம் இல்லைன்னு சொன்னால் ரேட்டை வந்து பின்னுக்கு தான் நான் எடுக்கிறது. அவசரமாக யாரை கொடுத்து தைக்க சொன்னா தைக்க கொடுக்கலாம் தானே. இது வந்து கை வச்சு தேவை சூடிக்கா சரோமா திங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ன தம்பி? இதில் வந்து கொஞ்சம் க்ளோஸ் வந்து இந்த நான் கொடுக்கணும். இப்போ வேலைகள் வந்து இனியும் இருந்தாங்க. இப்போ வேலைகளை வேலைக்கு முடிச்சா தான் எல்லாம் சரி. ஓகே, அப்போ உங்களுடைய கடைக்குரிய தொடர்ச்சியாக அப்படி நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டுனா வேலை செய்து கொண்டு இருக்கும்போது திடீரெண்டு ரோடு ஒன்று வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்க்கவே உங்களுக்கு தெரியும் துணியலோட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து என்னத்துக்காக அப்படின்னு பார்த்துட்டுனா இது வந்து ஒரு புது வீடன் நிற்கிறேன். ஸோ அந்த புது வீட்டுக்கு வந்து கேட்டினால் ஸோ அவசரமாக நாளைய தினம் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து எல்லாமே வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதாவது வந்து அவங்க கொண்டு வந்தது அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து வெட்டி வச்சுருக்கேன். ஸோ உண்மைக்கு வந்து இருக்கிற வேலைக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு வேலையாக போச்சு. மற்றண்டைக்கு எனக்கு இதோட மினக்கட்டு தான் டைம் போன மாதிரி கிடக்கு. மற்றது வீட்டில் நான் அன்றைக்கு சாப்பிடக்கூட போகல. ஸோ காலையில் ஒரு 9 மணி போல் கடைக்கு வந்தனால் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30. ஸோ 5:30 ஆகியும் இன்னமும் நான் வீட்டை போகல, சாப்பிடக்கூட இல்லை. அப்போ நான் வந்து இந்த கேட்டினுடைய மினக்கட்டு கொண்டு இருந்தபடியாக இன்றைக்கு நேரம் போனதே தெரியல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கேட்டி. ஸோ இந்த இது வந்து ஒரு கலர், இந்த ஒரு கலர், அதே மாதிரி இது ஒரு கலர், கீழே இன்னும் ஒரு துணி கிடக்கு அது ஒரு கலர், ஒரு என்ன சொல்கிறோம் 3 ஜன்னல் வழி கதவு மேட்டான். அப்போ 3 போட போகிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரிக்கு அளவுகளை கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து வெட்டி வச்சிருக்கு. ஸோ இது வந்து கிணக்கு, இதுக்கு வந்து கிணக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரிக்கு இந்த இது வந்து லேஸ் தந்தவங்க. ஸோ இது வந்து கதவு, ஒரே ஒரு கதவுக்கு வந்து ஒரு வளைவு மாதிரி ஒன்று எடுத்து வைக்கணும். அப்போ அதுக்கு வந்து வந்தவங்க அதே மாதிரிக்கு ஒரு டைனிங் டேபிள் நினைக்கிறேன். ஸோ ஒரு வட்ட டைனிங் டேபிள் 2க்கு 2 அளவில் தைக்கணும். 3 டைனிங் டேபிளுக்கான கேஸை அதுக்கு மத்தியில் வைக்க சொல்லி தந்தவங்க. அப்போ அங்கால ஒரு பக்கம் மேலானது ஒன்று இருந்துச்சு. எனக்கு வந்து இது எல்லாத்தையும்
வெட்டி எடுக்கவே செய்யண்டு போச்சு. ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு அளவு தானே, மற்றது வித்தியாசமான அளவுகள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி வெட்டியாச்சு. ஸோ இனி வந்து தைக்க சரி நாளையத்துல தான் கொடுக்கணும். அப்புறம் நம்ம வந்து தைச்சு முடிச்சிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். ஐந்தன் என்ன நாள்னு சொல்லி தெரியுமோ? ஐந்தன் தெரியுமோ தம்பி? தெரியுமோ நாளைக்கு என்ன நாள் உண்டு? சனிக்கிழமை. ஐந்தன் உங்களுக்கு என்ன சனிக்கிழமை தெரியும்? என்ன சொன்னவா? என்ன என்ன மகளிர் தினம். அப்ப எங்களுக்கும் தெரியாது, உண்மைக்கு வந்து எங்களுக்கும் தெரியாது. வேலை விஷயில வந்து நானும் வந்து போனோம் எல்லாம் பார்க்குறதுக்கான நேரம் கிடைக்கல. அப்போ எனக்கு தெரியாது. அப்போ ஒரு அக்கா தான் எங்கள்கிட்ட பழமையாக சார்கோஸ் தைக்கிறவங்க. அப்போ அவங்க வந்து இன்றைக்கு இன்னும் ஒரு அக்காவை கூட்டிக் கொண்டு வந்தவங்க. அப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரே கலர் சாரி, அதாவது வந்து ஒரே கலர் சாரி எடுத்து ஒரே மாதிரி சொல்லி கொண்டு வந்தவங்க. அப்போ தான் கேட்டேன், நீங்கள் திடீர்னு ஒரே மாதிரி தைக்கிறீர்கள், ஸோ அவங்களுக்கு வந்து வயசுகள் வந்து கூட தான் ஒரே மாதிரி தைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. நாளைக்கு வந்து மகளிர் தினமா. ஸோ மகளிர் தினம்னு சொன்னால் அவங்க இடத்துல வந்து அதை வந்து நார்மலாக ஒரு நிகழ்வு மாதிரி செய்கிறவங்களாம். அப்போ அதுக்கு தான் கூப்பிடுறதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நாளைக்கு வந்து மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதால் வந்து எங்களுடைய காணொளி பார்க்குற எல்லா மகளிருக்கும் வந்து என்னுடைய அட்வான்ஸாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். ஸோ எங்களுடைய வீட்டிலையும் மகளிர் இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து எங்களுடைய குடும்பம் சார்பாக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, அப்போ இதை வந்து இப்போ நான் தைக்க கொடுக்கும் பாருங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேட்டிங் நான் ஆரம்பத்தில் கடை வச்சுருக்கீங்க, ஒரு கோவிலுக்குள்ள ஒரு அக்காவுக்கு வந்து நான் தைச்சி கொடுக்குறேன். ஸோ அது வந்து அந்த ரவுண்டு வளையம் எல்லாம் வேண்டி வெட்டி ஒரு வித்தியாசமான மாடலில் வந்து தைச்சி கொடுக்கலாம். ஆனால் இப்போ அப்படியான இதோட நான் அடுக்கிறேன், நான் சரியாக மினக்கடும். ஸோ அந்த நேரத்துக்கு வந்து எவ்வளோ உடுப்புகள் தைச்சிடலாம். அதே மாதிரி மிஷின் ஊசியலும் வந்து உடைக்கும். அப்படியான கேட்டின் அந்த முத்தங்கள் திங்கட மிஷினில் தைக்க ஊசியல் மாதா தைக்க உடைக்கும். அதால் வந்து நான் அடுக்கிறேன். ஸோ இது வந்து எங்களுடைய சொந்தக்கார அக்கா அவர்களுக்கு தான். இவங்களும் வந்து கோவிலுக்காக இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆள் கொண்டு வந்தவங்க. அப்போ வந்த வகையில் அவங்களுடைய மட்டும் எடுத்துறான். ஸோ இது வந்து பெரிய அளவான மாடல் இல்லை, அதெல்லாம் எடுத்துறான். ஸோ அந்த முந்தி அடிக்கிற மாதிரி அந்த வட்ட ரவுண்டு வளையங்கள் வச்சு அந்த ஓட்டையில் வச்சு கிளிப்போல் வச்சு அடிக்கிறதுன்னு சொன்னால் கட்டாயம் அதை எடுத்துருக்க மாட்டேன். இது நோவலண்டோடைய அக்கா எடுத்துறான். அந்த வகையில் ஒன்று ஒரு அளவுக்கு 2 3 4 நல்ல நீட்டாக உருட்டி அடிக்கணுமே. 5 6 7 8 9 10 நெற்றியில 10, இதில் வந்து 1 2 3 4. ஸோ இதுக்கே வந்து நிறைய வித்தியாசமாக அடிக்கிறதுலாம் இருக்குது, டபுளாக எல்லாம் கிடக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொன்றா அடுத்து ஜாயின் பண்ணி அடிக்கணும். இதெல்லாம் வந்து டபுளாக இருக்குங்க, இதெல்லாம் வந்து புரிமா அடிக்கணும். அதே மாதிரிக்கு இது வந்து மஞ்சளில் 1 2 3 4 5 இருக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான முடல்லாம். இது வந்து அதே மாதிரி தான் அந்த தனிக்கலரில் வருது. இதுக்கே வந்து 2-3 துணியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கைக்கேக்கா சொல்லி கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சின்னதான ஒரு வளைவு மாதிரி டிசைனில் எடுத்தது. இது வந்து ஒரு கேர்டினை தைச்சி போட்டு மேலால் இதே தைச்சி விட்டால் இப்படியான ஒரு வளைவில் நிற்கும். இதில் வந்து நாங்கள் அந்த ரிபன்களை அடித்து விட்டால் பார்க்கவே நல்ல வடிவாக இருக்கும். ஸோ இந்த ரிபனை தான் இந்த லேசு தான் அடிக்கணும். அடித்து போட்டு நாளைக்கு இருந்தால் காட்டுறேன். அதை அந்த வேலை கொண்டு போனால் ஒன்றும் செய்யலாது.
அதே மாதிரிக்கு மேசைன்ற இது வந்து இனித்தான் விட்டணும். ஸோ கடைக்கு ஆக்கள் வரணும் போல இருக்கு. தொத்தானே நம்ம தொத்தானே பாபா சின்ன கையில இருக்கலாம். அளவெல்லாம் தெரியுது. உடம்பளவு எல்லாம் கட்டின் இருந்தாடி செய்வது போட்டு வேற துணியெல்லாம் விட்டு வரணும். அப்படியெல்லாம் தைக்கிறது காணாது. இது ரெடிமேட் பாரு. இது ரெடிமேட் இல்ல இல்ல சரி சரி எப்ப தேவைட்டு சொல்லு. வாரணம் நம்பி எப்படி வார வழியா வார வழி 24 then ஞாபகம் இருக்கு எங்கள்கிட்ட அந்த இது தச்சு கொண்டு போனா அந்த மாடல் கவுன் மாதிரி ஓ இல்ல அது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல நினைக்கிறேன் தச்சது. 2 மாதத்துக்கு முதல் நான் கொடுத்த அதே பேக்கை கொண்டு வந்திருக்கா. ஓகே இது வந்து 24ஆம் தேதி கொடுக்க உடுப்பு. அப்போ நாளைய தினம் வந்து பார்த்துட்டுனா அன்றைக்கி வந்து ஸோ பெரும்பாலான இடங்களில் வந்து அந்த நிகழ்வுகள் மாதிரி நடத்துகிறவங்க ஸோ நாளைய தினம் மட்டும் சொன்னால் ஒரு நிகழ்வுகள் மாதிரி நடத்துகிறவே. ஸோ இது ஸ்கூல் அப்படி என்று சொன்னால் கூட சில வேளையில் அந்த நிகழ்வுகள் மாதிரி நடத்திருக்கிறோம். இப்போ ஸ்கூல்களும் வந்து லீவ் விட்டுருக்கிறதால அப்போ எங்கேயாவது ஊர்களில் இன்னைக்கு வந்து அப்படியான நிகழ்வுகள் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ எல்லாம் வந்து பெரியாக்கள்லான டான்ஸ் ப்ரோக்ராம்கள், பாட்டுகள், மற்ற அந்த கதிரை விளையாட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செய்கிறவே பார்க்க நல்லா இருக்கும். ஸோ சின்ன வயசில் திருமலை பகுதியில் பார்த்த ஞாபகம் இருக்குது. இப்போ கனகாலமாக நான் இன்னும் பார்க்கல. அதான் அந்த அக்காக்களை கேட்டுன்னு வந்தவங்கள பெரிய அளவான நிகழ்வு எது நடந்தால் சொல்லுங்க, நாங்களும் கடையை பிடிச்சி பார்க்க வாரோம்னு சொல்லி இப்போ அவங்க சொன்னாங்க. அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, நம்மளாக தான் செய்கிறோம். எதுவும் பெருசாக செய்கிறேன்டா அவங்களை நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லுவாங்க. நானும் வந்து போனால் வீடியோவில் எதுவும் பதிவு செய்யலாம் நல்லா இருக்குன்னு கொடுத்தான் கேட்டது. சரி ஓகே அப்போ இன்றைய நாள் காணொலி வந்து இவ்வளவுதான். ஸோ இன்றைக்கி வந்து ஒப்புட்டும் வரையில் ஏஞ்சமாவும் வரையில் ஏஞ்சமா சேர் ஒர்க் அவுட்டேன், தம்பி குட்டியும் சேர் ஒர்க் அவுட்டான், அணுவும் வீட்டை இல்லை, அணு இந்த அக்கா விட்டேன். அப்போ அதெல்லாம் நானும் வந்து வீட்டே போகல, அப்படியே கடையிலேயே வந்து நின்றுட்டேன். ஸோ நாளைய தினம் தம்பிக்குட்டியை கூட்டிக் கொண்டு கட்டாயம் வருவேன். ஸோ வானொலியில் அடிக்கடி கேட்குற நீங்கள் தம்பிக்குட்டியை காட்டுறோம், நல்லா இருக்கும், நல்ல கதைகள் எல்லாம் கேட்க ஆசையாக இருக்கும், தேஞ்சமாவையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயம் நாளையை காட்டுவேன் சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோ நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ சொன்னாலும் கருத்துக்களை மறக்காது உங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எதிரும் நுட்புகள் தைக்கணும் கொள்ளணும்னு சொன்னால் தயங்காக தொடர்பு கொள்ளலாம். ஸோ அந்த ஜேர்மன்லேருந்து வந்த ஓனரும் வந்தோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே மாதிரிக்கு லண்டன்லேருந்து வந்த அக்கா வந்து இன்னும் ஒரு மாடல் வந்து எனக்கு அனுப்பியிருக்கா. அதுவும் வந்து ஒரு கடும் மாடல்லாம். ஸோ அதுவும் வந்து நாளைய தினம் தைக்க துவங்கும். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே அப்போ நான் வீடியோ முடித்துக்கொள்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் மகளிர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விட்டு கொள்கிறேன். பாய்.